எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினிங் அப்டேட். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் எலன் இயக்கத்துல நம்ம கவின் அவர்கள் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றிகரமா இப்போ தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்க மூவி ஸ்டார். இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்ப படம் வெளிவரத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ணுச்சோ, இந்த படத்துடைய சாங்ஸா இருக்கட்டும், ட்ரைலரா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுச்சு. அந்த எதிர்பார்ப்பை மொத்தமா இந்த படம் பூர்த்தி பண்ணிருக்கு. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த வருடத்துடைய மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் இன் தமிழ் சினிமானா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டார் மட்டும்தான். அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. பர்சனலா எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. வாங்கி ரிலீஸ் பண்ண எல்லாருமே பயங்கரமான ஹாப்பி. அவங்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய லாபமா அமைஞ்சிருக்கு. டே பை டே இந்த படத்துடைய ஷோ கவுண்ட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 100 ஷோ எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சி இந்த ஸ்டார் மூவி கிடைச்சிருக்கு. சரி, இந்த படத்தை பத்தி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அமேசான் பிரைம் தியேட்டர்ல வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஸ்டீம் பண்ற மாதிரி வாங்கியிருக்காங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கவின் கெரியர்லயே இந்த அளவுக்கு ஒரு பெரிய வேலைக்கு எந்த ஒரு படமும் போனதில்லை. அதாவது அவருடைய முந்தைய 2 படத்தை விடவே இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் மிகப்பெரிய விலைக்கு போயிருக்கு. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அவருடைய லாஸ்ட் படமான டாடா படம் மிகப்பெரிய வெற்றி. அதை தொடர்ந்து இந்த ஸ்டார் படத்துக்கு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததுனால கிட்டத்தட்ட 15 கோடி கொடுத்து நம்ம அமேசான் பிரைம் இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. தியேட்டர்ல வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஸ்டீம் பண்ற மாதிரி அடுத்த மாதம் இந்த படம் அமேசான் பிரைம்ல ஸ்டீம் ஆக போகுது. இப்போதைக்கு திரையரங்குகளில் வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னா உங்க ஃபேமிலியோட இந்த வீக்கெண்டுக்கு தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க.